வணக்கம். அன்புவழி ஆறுமுகம். நாங்கள் இன்று எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இங்கே திருக்கோயிலூர் வந்திருக்கிறோம். அங்கு அருகில் அரகண்டநல்லூர் என்ற கோயிலில் சிவன் கோவில் அது, அங்கு வந்திருக்கிறோம். அது ஒரு சிறப்பான ஒரு இடம். நம் வேண்டுதல் உடனே கைமேல் பலன் போல நடந்து முடிந்துவிடும். இந்த அரகண்டநல்லூர் கோயில் கோபுரம், இது வந்து முன்பகுதி வந்து பார்க்கறதுக்கு மலை மாதிரிதான் இருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் மலை சுனை பகுதி, இந்த பகுதி சுனை பகுதி, மலைப்பகுதியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். இந்த இயற்கையான சூழல்ல ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கு. அதுலயே நாதேஸ்வரன் இந்த சிவனுக்கு பெயர். அப்ப இது கோயில் கூட சுனை பாறைக்கு மேல தண்ணி சுரக்கிறது எப்போ இருக்கும். சுனை பகுதி. அங்கிருந்து எடு, அப்படியே எடு. அங்கிருந்து எடு, நான் சொல்றதே எடுக்கணும். அப்புறம் நடத்து வந்துட்டே இருக்கு. நீ எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணியா? இது பஞ்ச பாண்டவர்கள் இங்கு வனவாசம் வந்த பிறகு இந்த இடத்தில் தங்கியிருந்தார்கள். அவங்க தங்கியிருந்த மலை குகை இது. அந்த குகை பகுதி பாண்டவர்கள் குகை என்று குகை. ஐந்து குகை இருக்குது. இந்த குகைக்குள்ள அவங்க தங்கியிருக்காங்க. வனவாசம் வந்தப்ப அவங்க தங்கியிருந்த இடம் இந்த குகை. இந்த குகைக்கு பெயர் பாண்டவர் குடை. பாண்டவர் குடை. அவர்கள் இந்த மலையில் விளையாண்ட இடம் இது. இந்த சதுரங்கள்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த கல்வெட்டு அது மாதிரியே விளையாண்டுருக்காங்க அந்த இடத்துல. இந்த மலை மீது ஒரு பள்ள மாதிரி, பெரிய பள்ள மாதிரி இருக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா, பீமன் வந்து ஒரு காலடி இங்க வச்சிருக்காரு, அடுத்த காலடியை ஆத்துல வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த மலையில வச்ச இடம் வந்து அவருடைய கால் மாதிரி, அந்த கால் பாதம் மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கும். இதுலயும் தண்ணி வந்து இந்த மலை மேல இருக்கிற இந்த தண்ணி வந்து குறையாம அப்படியே நல்லா இருக்கும். அப்படியே பீமனுடைய கால் மாதிரி இருக்கும். இதையும் வந்து எல்லாரும் பூஜை பண்ணிட்டு போறாங்க. இந்த இடம் ராமன் சீதை அவங்க வந்து வனவாசம் வரும்போது இந்த மலையில தங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ராமருக்கு சீதை இதுக்கு வந்து கோயில் கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலதான் ராமன் சீதை வந்து ஆத்துல குளிக்க வருவாங்களாம். அப்ப சீதை வந்து குளிக்க வரும்போது இந்த பாறையிலதான் அவங்க வந்து மஞ்சள் அரைச்சி குளிப்பாங்களாம். அதனால இந்த இடத்த வந்து எல்லாரும் வந்து இந்த இடத்த வந்து பார்க்க வருவாங்க. சீதை மஞ்சள் இழைச்சி குளிச்ச இடம்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு எல்லாரும் அது பூஜை பண்ணிட்டு போறாங்க. இது ராமன் சீதை வனவாசம் வந்த போது தங்கியிருந்த இடம் இந்த மலை.